அன்பார்ந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு தலையும் விடுதலையும் என்கின்ற ஒரு தலைப்பில் மகாசுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற அற்புதமான விஷயத்தை பார்ப்போம். தலை அப்படின்னா பந்தம், பாண்டேஜ். விடுதலை அப்படின்னா ஃப்ரீடம், லிபரேஷன். எது தலை, எது விடுதலை? ரெண்டுக்குமே மனசுதான் காரணம் என்பதை நமக்கு கண்ணன் கீதையிலே அருளி செய்திருக்கிறார். பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் மனசுதான் காரணம். அதாவது தலைக்கும் விடுதலைக்கும் மனசுதான் காரணம். எப்படி காரணமாகிறது? அதை எங்கு வைக்கிறோமோ அதை பொறுத்து தலை அமைகிறது அல்லது விடுதலை கிடைக்கிறது, இல்லையா? தலைப்படுகிறோம் அல்லது விடுதலை அடைகிறோம். மனதை எங்கு வைக்கிறோமோ அதை பொறுத்து. இதை எப்படி சொல்லி பார்க்கலாம்? அங்கு வைத்தால் விடுதலை, இங்கு வைத்தால் வெறும் தலை. சரியா? அங்கு வைத்தால் விடுதலை, இங்கு வைத்தால் வெறும் தலை. தங்கிவிட்டால் தாண்டி செல்ல முடியுமா? தானாக கனியாதது தடியடித்து கனியுமா? நன்மை எது தீமை எது தெரிந்து கொள்ளலாம். நம் இறையை சேரும் வழியை புரிந்து கொள்ளலாம். அன்புடனே பகிர்ந்து கொண்டால் அவனை அடையலாம். அருள் விரிக்கும் ஒளியினாலே அவனை அடையலாம். அன்புடனே பகிர்ந்து கொண்டால் அருளை அடையலாம். அருள் விரிக்கும் ஒளியினாலே அவனை அடையலாம். இன்சொற்கள் நற்செயல்கள் இனிய புன்னகை. இன்சொற்கள் நற்செயல்கள் இனிய புன்னகை. இயன்றவரை நல்லுதவி சிறிய பிரார்த்தனை என்று எங்கும் மகிழ்ச்சியினை ஏந்தி செல்லுவோம். எளிதாக ஆனந்தம் என்பதை காண்போம். இன்சொற்கள் நற்செயல்கள் இனிய புன்னகை. இயன்றவரை நல்லுதவி சிறிய பிரார்த்தனை என்று எங்கும் மகிழ்ச்சியினை ஏந்தி செல்லுவோம். எளிதாக ஆனந்தம் என்பதை காண்போம். அன்பர்களே, இப்பொழுது நான் கவிதை நடையில் சொன்ன வரிகள் எல்லாம் பெரியவரிடமிருந்து கேட்ட விஷயங்களுடைய சுருக்கம். அவர் என்ன சொல்கிறார்னா, ஒருத்தன் சிறையில் இருக்கான், ஜெயிலில் இருக்கான். அவன் விடுதலையானா எங்க போவான்? அவரே பதில் சொல்ற, வீட்டுக்கு போவான். ஜெயிலில் இருக்கிறவன் விடுதலையானா வீட்டுக்கு போவான். அதுதான் தலையிலிருந்து விடுதலை. நாம எந்த வீட்டுக்கு செல்ல அப்படின்னு கேட்கிறார். நாம எந்த வீட்டுக்கு செல்ல? நான் விசாகப்பட்டினத்தில் இருந்த பொழுது அங்க மதிப்புக்குரிய திரு பார்வதிகுமார் அவர்கள் வேர்ல்டு டீச்சர் ட்ரஸ்ட் என்ற ஒரு ஆன்மீக அமைப்பினுடைய தலைவர். அப்போ மத்திய பிரதேசிலிருந்து நம்முடைய பக்தராஜ் மகராஜ் அவர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் பார்வதிகுமார் அவர்களை பார்ப்பதற்கு அவருடைய சீடர்கள் பல பேர் வெளிநாடுகளில் இருந்து, பிரேசில், ஜெர்மனி, அர்ஜென்டினா, இது மாதிரி பேசிக்கா சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. வந்த இடத்தில் ஒரு வார்த்தை நீங்க இவர்களை பார்த்து பேச வேண்டும் என்று பார்வதிகுமார் அவர்கள் பக்தராஜ் மகாராஜை கேட்டுக்கொள்கிறார். பக்தராஜ் மகாராஜ் ஆங்கிலம் பேசக்கூடியவர் அல்ல, ஆனால் அறவே பேசாதவர் இல்லை. திடீர்னு ஒரு வாட்டி ஆங்கிலம் பேசிடுவார். அவங்களுக்கு நான் என்னப்பா சொல்ல முடியும்? ஒரே ஒரு சென்டென்ஸ் சொன்னார். All of us are foreigners. We must return to our native place அப்படின்னார். All of us are foreigners. We must return to our native place என்று சொல்லி துஜே ஜானா ஹை அப்னே வத்தன் என்கின்ற அவருடைய பஜனையும் பாடினார் அவர்கள். அப்போ சிறையில் இருப்பவன் விடுதலையானால் வீட்டுக்கு செல்லுகிறான். நாம் எந்த வீட்டுக்கு செல்ல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார். சரி, நாம் இன்னும் விடுதலை ஆகலையே, ஏதோ ஒன்று நம்மை கட்டி போட்டிருக்கிறது. எது நம்ம கட்டி போட்டிருக்கிறது? அடுத்து கேட்கிறார். சம்சார பந்தம். நம்ம சாகரம், அது சம்சார பந்தம். தலை கட்டப்பட்டிருக்கிறோம்னால தலை தானே. சம்சார பந்தம் நம்மை கட்டி போட்டிருக்கிறது. ஓ அப்படியா? சம்சார பந்தம் என்றால் என்ன? ஒரு மாஸ்டர்லி எக்ஸ்பிளனேஷன் சம்சார பந்தம் என்றால் சொல்றார். ஒரு சென்டென்ஸை 2 பார்ட்ல வச்சு சம்சார பந்தம் என்றால் என்ன என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஒன்று, நினைத்ததை செய்ய முடியாதது. இரண்டாவது, செய்ய வேண்டாம் என்று நினைத்ததை செய்யாதிருக்க முடியாது. இதான் சம்சார பந்தம். என்ன அருமையான ஒரு விளக்கம் பாருங்க. சம்சார பந்தம்னா என்ன? வாட் இஸ் பாண்டேஜ் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு கேட்டா, you are not able to do what you want to do and you are not able to avoid doing what you don't want to do என்று சொல்கிறார். நினைத்ததை செய்ய முடியாதது, செய்ய வேண்டாம் என்று நினைத்ததை செய்யாதிருக்க முடியாது. இதுதான் சம்சார பந்தம். எனவேதான் நம்ம வருந்தி வருந்தி விடுதலை வேண்டுகிறோம். உடனே நமக்கு ஒரு
கேள்வி வருகிறது. எதுக்காக நம்ம அப்படி கட்டி போட்டிருக்கு? என்ன கடவுள் இவன்? கருணையே கிடையாது, காரணமற்ற கருணை தான் கடவுளின் இயல்பெல்லாம் சொல்றீங்க, எதுக்கு நம்மளை கட்டி போடணும், அப்புறம் நம்ம கையை காலை உதச்சிக்கிட்டு அழணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. அருமையான பதில், எல்லாத்துக்கும் தான் வச்சிருக்காரு பதில், ஒண்ணுமே அசைச்சிக்க முடியாது லாஜிக். அவர் என்ன சொல்றாரு, தம்பி இந்த கண்ணபிரான் பிறந்தான் இல்லையா, ஆமாமாமா கோகுலத்துல இருந்தான் இல்லையா யசோதை கிட்ட, ஆமா யசோதை அவனை கட்டி போட்டாலேப்பா, ஆமா ஏன் ரொம்ப சேட்டை பண்ணான் இல்லையா, ரொம்ப விஷமக்கார கண்ணனாக இருந்ததனால் அவனும் கயிறால கட்டி பட்டான் கண்ணன். உங்க அம்மா அவ்வளவு பண்ணலையே, ஆனானப்பட்ட கண்ணபிரான கயிறால் கட்டி போட்டாள் யசோதை. இவனுடைய சேட்டை தாங்காம, தொல்லை தாங்காம தீராத விளையாட்டு பிள்ளையாச்சு, தெருவிலோ பெண்களுக்கு கோயாத தொல்லை. மாடு போய் பயிரை மேய்ஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கட்டி போட்டுருவாங்க, அவ்வளவுதான். பயிர் மேய்ஞ்சதுன்னா அதை கட்டி போட்டுருவாங்க, அவ்வளவுதான்ப்பா. அது மாதிரி தான் நம்மளையும் இந்த சம்சாரத்துல கட்டி போட்டிருக்கு. அப்போ அடுத்தது சொல்றாரு, அடுத்த நிலைமையை சொல்றாரு. ஒரு சேட்டை பண்ற குழந்தைய கட்டி போடுறோமே, 24 மணி நேரமா கட்டி போடுறான். அது கொஞ்சம் தெளிஞ்சு, அது கொஞ்சம் அடங்கி, அது கொஞ்சம் தெரிஞ்சுன்னா அதை கட்ட அழுத்து விடல, சரி போய் விளையாடிக்கோன்னு சொல்லல. அதே மாடுதான், 24 மணி நேரமா கட்டியே போட்டுடுறோம், கூடவே போறோம். அப்புறம் பரவாயில்ல, இனிமே அது அந்த பயிரை மேயாதுரா, அது அங்க சூடு விழுந்திருக்கு, அடிபட்டிருக்கு, கட்டு போட்டது அதுக்கு தெரியும், அதனால இனிமே போகாது அப்படிங்கிற நிலைமையில அதை அவிழ்த்து விடுறோம். அது நம்ம வீட்டுல நம்ம ஒரு குழந்தைக்கு இப்படி நம்ம செய்யறோம், நம்ம வீட்டு மாட்டுக்கு இப்படி செய்யறோம்னா, நம்ம எல்லாம் வைத்து எல்லாம் புறக்கும் இறைன்னு சொல்லுவானே பாரதி, அந்த எல்லாம் புறக்கும் இறைக்கு இது தெரியாதா? நம்ம எப்பவுமா கட்டி போட்டு வச்சிருப்பான், நமக்கு பக்கம் வரும்போது அந்த கட்டு அவிழ்ந்து விடுகிறது. பழுத்தால் விடுதலை, காயாக இருக்கும் வரை தலை. என்னுடைய குருநாதர் அழகாக சுட்டி காட்டுவார், the fruit can never leave the tree on its own. It is the tree which leaves the fruit when it is ripe. ஒருபோதும் பழத்தால் மரத்தை விட்டு நீங்க முடியாது, ஆனால் காய் கனிந்தால் மரம் அதை விட்டு விடுகிறது. நாம் பக்குவப்பட்டோமானால் தான் இந்த தலையிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். அதுக்கு அடுத்த கட்டமா பாருங்க, எப்படி இந்த தலையிலிருந்து விடுதலை பெற முடியும்? தவம் இருக்கட்டும், பூஜை இருக்கட்டும், சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல புரிந்து பிராக்டிக்கலா சொல்றார், பிராக்மேட்டிக்கா இருக்கு பாருங்க அப்ரோச். என்ன சொல்றாருன்னா, முதல்ல இந்த சொத்து பத்தால வரக்கூடிய சுகம்ங்கிறது தற்காலிகமானதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்படி we won't be chasing money like mad people. We become so mad that we always chase money. அது இல்லாம இருக்கணும். எப்போ அப்படி இல்லாம அப்படி துரத்தாம இருப்போம் அப்படின்னு கேட்டோம்னா, சொத்தால் வருகின்ற சுகம் தற்காலிகமானது, இட் இஸ் only temporary, it's only transient, it is fleeting அப்படின்னு புரிந்து கொண்டால் நம்ம we won't be chasing. எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வைத்துக்கொண்டு இதமாக இன்பமாக வாழ முடியும் நம்மால். அதுல மட்டுமில்ல, நீடித்து நிலைக்கக்கூடிய ஆத்ம சுகத்தை அடைய விடாமல் தடுப்பது இந்த சேசிங் மணி. இந்த பணத்தையே குறியா நம்ம போகும்பொழுது அது தற்காலிகமானது. எது நீடித்த சுகமோ இந்த ஆன்ம சுகம், அதை அடைய விடாமல் இது இந்த பர்சியூட் prevents us from seeking or attaining the everlasting peace, the permanent bliss. அதுதான் இங்க பிரச்சனைங்கிறார். சரி, இதே சொத்து இருக்கட்டும், இதே சுகம் இருக்கு, பணம் இல்லை உதறிட்டு யாரையும் போக சொல்லல, ஒண்ணு பணம் இருக்கட்டும், சொத்து சுகம் இருக்கட்டும், 4 பேரோட பகிர்ந்து வாழ கற்றுக்கொள். 4 பேர்கிட்ட நீ சந்தோஷமா மனம் உவந்து உன்னிடம் இருக்கக்கூடிய வசதியை, பணத்தை, அறிவை, எதுவா இருந்தாலும் உன்னிடம் இருக்கக்கூடியதை நீ பகிர்ந்து வாழும் பொழுது இந்த தற்காலிகமான இந்த சொத்தே, நிலைக்காத இந்த செல்வமே கூட பரமானந்தத்தை தருகிறதுங்கிறார். என்ன ஒரு அருமையான பரிமாணத்தை வைக்கிறார் பாருங்க. எது தற்காலிகமானதோ, எது நிரந்தரம் இல்லையோ, எது அழியக்கூடியதோ அதுவே கூட மற்றவர்களோடு அன்போடு மனமு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதுவே நீடித்த ஆனந்தத்தை தருகிறது என்கிறார். என்னமா ஒரு கான்செப்ட் வைக்கிறார் பாருங்க. இங்கிருந்தபடியே அதை எய்தலாம் என்பதற்காகத்தான் சொல்கிறார். சரி, இதுவே பரமானந்தத்தை தருகிறதுனா அப்ப நீங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுக்கிறார் பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கு. வெரி பிராக்டிக்கல் அப்ரோச். முதல்ல
எதற்கெடுத்தாலும் எரிந்து விழாதீர்கள், எப்போதும் மூக்கை சிந்தாதீர்கள். 2 சொல்றாங்க. ஒன்னு, we are always frustrated. அதனால பாக்குறவங்க என்ன இப்போ அப்படிங்கிறோம். என்னன்னு கேட்கலாம், என்ன இப்போ அப்படின்னு கேட்கலாம். என்ன இப்போ அப்படின்னு கேட்கிறோம். அது மாதிரி எரிந்து விழாதீர்கள். எப்போதும் மூக்கை சிந்தாதீர்கள்ங்கிறார். குறை என்ன பண்றது போ, எல்லாத்துக்கும் குறை. உன் பேர் என்னப்பா, ராமச்சந்திரன், அது ஒரு இனிஷியல் ஆயா அப்படிங்கிறது அப்படி ஆயிடுச்சு நமக்கு. அது செய்யாதீங்கன்றார். ஒன்று, எப்போதும் அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் do not show your anger, do not be unpleasant. ஒரு முறை சொல்லியிருக்காருல நமக்கு இந்த நிகழ்ச்சியில, அதை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். ஏன் கோபப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. கோபப்படும்போது போட்டோ எடுத்து பாருங்க, உங்க முகம் ரொம்ப அசிங்கமா இருக்குன்றாரு. ஐயோ எவ்வளவு கேவலமா இருக்குது கேட்கவே. அதே மாதிரி எப்போதும் குறைப்பட்டு கொள்ளாதீர்கள், அதனால எப்போதும் மூக்கை சிந்தாதீர்கள்ங்கிறார். எப்படி இருக்கணுமா, எப்போதும் ஆஹா என்று சந்தோஷமாக இருங்கள்ங்கிறார். ஆஹா இருக்கணும். யாரோ ஒரு வீட்டுக்கு போனோம், நம்ம இதோ பசி நேரம், அவங்க ஒரு பண்டத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஒரு வெந்த வேர்க்கடலை கொடுக்குறாங்க, ஆஹா சொல்லலாம் இல்ல. அது ஏன் அப்படியே என்னமோ சம்மந்தம் இல்லாம சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கணும். ஒரு குழந்தை வருது, குழந்தை வந்து மாமா இந்தாங்க தண்ணி குடிங்கன்னு ஆஹா சொல்லலாமே, என்ன குறைஞ்சு போகுது. அப்படி எப்போதும் அவருடைய வார்த்தையே இது சொல்றேன், ஐம் ஜஸ்ட் கோட்டிங் ஹிம், எப்போதும் ஆஹா என்று சந்தோஷமாக இருங்கள். 3வது ஒன்று வைக்கிறார் பாருங்க. நாம போகும் இடத்தில் நம்மை குற்றம் கண்டுபிடிக்க வந்தவன் என்று யாரும் சந்தேகிக்க கூடாது, அப்படி நடந்து கொள்ளுங்கிறார். சில பேர் பார்த்துருக்கீங்கல்ல, வீட்டுக்குள்ள வரும் பொழுதே பார்த்துன்னு வராங்க, இப்படி பார்ப்பாங்க. இப்படியா பார்க்கறது ஒரு வீட்டை பார்க்கும்போது சந்தோஷமா பார்க்கணும். ஆஹா ஆஹா இங்க நல்ல உங்க அப்பா அம்மா படம், அது இந்த பெரிய உங்க அப்பா அம்மாவா, ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா இந்த சிவன் படம் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே, எங்க கிடைச்சது உங்களுக்கு? இப்படி இருக்கணும் சந்தோஷம் பார்க்கும்போது. அது சரியில்லை, இது பழைய படம் மாட்டி வச்சிருக்காங்க, கேலண்டர் கூட இந்த மாத்தல. போய் குற்றம் கண்டுபிடிக்க வர மாதிரி போகக்கூடாது. நம்ம பார்க்குற பார்வையிலேயே அவங்களுக்கு தெரியணும், நம்ம அவங்க வீட்டுக்கு வந்ததுனால சந்தோஷப்படுறோங்கிறது தெரியணும். அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையாக இருக்க முடியும். எனவே இன்னொன்று, எங்கே போனாலும் நல்ல தினுசான சந்தோஷத்தை விருத்தி பண்ண வேண்டும். ஒரு குட் quality happiness we must able to give everywhere we go. Bombard this atmosphere with love and cheer. Radiate happiness, well, unburdened happiness, uninhibited happiness. எங்க போனாலும் சந்தோஷத்தால இந்த சுற்றுப்புற சூழலை நாம் சந்தோஷத்தால தாக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி சொந்த ஆசை, துவேஷம் இவை இல்லாத போது எந்த காரியம் செய்வதிலையும் வெறுப்போ சலிப்போ நமக்கு வராது. ஆசையும் துவேஷமும் போய்விட்டால் எந்த காரியத்தையும் அன்போடு செய்து கொண்டு ஆனந்தமாக வாழ முடியும். என்ன தேவை? சமமான அன்பு, எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரியான அன்பு, சுத்தமான எண்ணம். இவையே தேவை, இவையே வெல்லும், நம்மை அங்கே அழைத்து செல்லும் என்கின்ற மகா சுவாமிகளுடைய மகா வாக்கியத்தை பார்ப்போமா? மற்றவர் மனம் குளிர நாம் நடந்தால் கடவுள் நம் மனம் குளிரும் விதத்தில் அருள் புரிவார். எப்படி? If our conduct gladdens the hearts of others, God will bestow His grace on us that would gladden our heart. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் மற்றவர் மனம் குளிரும்படி நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொண்டோமானால் பகவான் நம்முடைய மனம் குளிரும்படி நம்மிடம் நடந்து கொள்வான். அதைத்தான் தெலுங்குல அழகா சொல்லும், சல்லகா உண்டண்டி பகவந்துரு மம்மல்னி சல்லகா చూసుకుంటాడు அப்படிம்பாங்க. அந்த சல்லகானா தன்மை, குளிரும் தன்மை, மனம் குளிரும் தன்மை. ரொம்ப அழகா இருக்கு அந்த வாசகம். இன்னும் நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையானது. மற்றவர்கள்ட்டும் இதமா நம்ம இருப்போம். இதமா இருந்தா இறைவன் நம்மகிட்ட இதமாத்தான் இருப்பான் இல்லையா? வேற எந்த விதமான பெரிய சடங்கு சம்பிரதாயம் நிஷ்ட நியமம் இதெல்லாமே தேவையில்லை. எப்பொழுதுமே பெரியவர்கள் சொல்லும் வழி எளிய வழிகளாகத்தான் இருக்கும். நம்மால் பின்பற்ற முடியாத வழி எதையும் ஒருபோதும் பெரியவர்கள்